அரசியல் அமைப்பை பாதுகாக்கும் ஆளுநர்கள். மாநில முதல்வர்களுக்கு ஈகோ அதிகமாகிவிட்டது. ஓங்கி அடித்த துஷார் மேத்தா. மாநில அரசுகளை கடுமையாக சீண்டியதால் வெடித்த பரபரப்பு. அதிரடிவாதத்தால் தடுமாறி போன தலைமை நீதிபதி ஹவாய். வணக்கம் நண்பர்களே. உச்சநீதிமன்றத்தில் மசோதா விவகாரம் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தாவும் பல மாநிலங்களில் வழக்கறிஞர்களும் இதில் கலந்து கொண்டு தங்களது வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். இதனால் மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தாவுக்கும் மாநில வழக்கறிஞர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் வெடித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வாதத்தின் போது துஷார் மேத்தா கூறுகையில், மாநில வழக்கறிஞர்கள் மசோதா குறித்து இங்கே வாதாடும் போது ஆளுநர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பது மாநிலங்களின் அதிகாரத்தை நீர்த்து போகச் செய்துவிடும் என்றார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிகாரம் என்பது அனைவருக்கும் ஒன்றுதான். அது அவர்களின் பதவிகளை பொறுத்தது. அதோடு ஒரு பதவிக்கும் இன்னொரு பதவிக்கும் இருக்கும் கொடுத்தல் வாங்கல் விவகாரங்களை மையப்படுத்தியே இந்த சட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ஆளுநர்களின் மாநில அரசுகளை கண்காணிக்கக்கூடியவர்கள். அவர்களிடம் ஒப்புதல் பெற்றுதான் மாநில அரசு செயல்பட முடியும். ஆனால் தற்போதைய மாநில அரசுகள் நாங்கள் என்ன அவரை கேட்பது, அவர் என்ன எங்களுக்கு சட்டம் போடுவது என்று அத்துமீறுகிறார்கள். நாங்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம். ஆளுநர் நியமனம் செய்யப்பட்டவர். அவர் எப்படி எங்களை கேட்கலாம் என்பது போன்று இதில் தேவையில்லாத விதிமுறைகளை கொண்டு வருகிறார்கள். அதுதான் ஆளுநர்களுக்கும் முதல்வருக்கும் இடையே மோதலை உருவாக்கி இருக்கிறது. அதனால் இதில் அரசியலமைப்பு சட்டம் என்பதை விட ஈகோ தலை தூக்கி தொடங்கி இருக்கிறது. அதனால்தான் ஆளுநர் மத்திய அரசுக்கு எதிராக மாநில அரசுகள் நீதிமன்றங்களுக்கு ஓடி வருகிறார்கள். காரணம், நீதிமன்றத்தில் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆளுநர்களின் அதிகாரத்தை முற்றிலுமாக பறித்துவிட வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அதோடு மத்திய அரசும் தேவையில்லை, நீதிமன்றத்தின் மூலமே காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் என்பது அவர்களின் எண்ணமாகிவிட்டது. அதற்கு நீதிமன்றம் ஒருபோதும் உறுதுணையாக இருக்கக்கூடாது. நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம் என்று எப்படி வரையறுக்கப்பட்டுள்ளதோ அதற்கேற்ப நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று வாதாடிய துஷார் மேத்தா, எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் அதற்கு காலக்கெடு நிர்ணயம் இல்லாமல் கால வரையறையின்றி கிடப்பில் போடும் அதிகாரம் ஆளுநருக்கு இருப்பதாக நான் கூறவில்லை. ஆனால் ஒரு மசோதா குறித்து ஆளுநருக்கு 4 விதமான கருத்துக்கள் உள்ளது. இந்த கருத்தை அவர்களாக உருவாக்கவில்லை, அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி வைத்திருக்கிறது. அதனால்தான் அந்த கோணத்தில் அவர்கள் மசோதாக்களை பார்க்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு மாநில அரசுகளோ ஆளுநருக்கு எந்தவித உரிமையும் இல்லை என்று வாதாடும் நிலைமைக்கு வந்துவிட்டார்கள். இதற்கு காரணம் உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடுதான். ஆளுநர்களை அதிகாரமற்றவர்களாக ஆக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் மாநிலங்களுக்கு சாதகமான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கி வருகிறது. அதனால் அவர்கள் அடுத்த கட்டமாக ஆளுநர்களை அதிகாரமற்றவர்களாக ஆக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று உச்சநீதிமன்றத்தையே நேரடியாக குற்றம் சாட்டிய துஷார் மேத்தா, அதனால்தான் மாநில அமைச்சரவையின் முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர், அவர் தபால்காரர் என்றெல்லாம் வெளிப்படையாக கூறுகிறார்கள். இது ஒரு மோசமான வாதம். இதுபோன்ற ஆளுநர்களை மோசமாக விமர்சிப்பதற்கு உச்சநீதிமன்றம் மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு ஆளுநர்கள் கூறும் இவர்களை நாளை பிரதமரையே கூட கூறுவார்கள். அதனால் இதுபோன்ற விவாதங்களை உச்சநீதிமன்றம் தீவிரமாக பரிசீலித்துதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆளுநர் என்பவர் சட்டமன்றத்தில் வாக்களிக்கும் உரிமை இல்லாதவராக இருந்தாலும் சட்டமன்றத்தில் அவர் ஒரு முக்கியமானவர். எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் ஆளுநரின் ஒப்புதலை பெற்றால் மட்டுமே அது முடிவடையும். அரசியலமைப்பை பாதுகாக்கவும் நிலைநிறுத்தவும் ஆளுநர்களுக்கு தீவிரமாக செயல்படுகிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் சட்டத்திட்டங்களை கடந்து யோசிக்க தொடங்கிவிட்டார்கள். அரசியல் கலந்தே பெரும்பாலும் மசோதாக்கள் இன்றைக்கு சட்டசபையில் நிறைவேற்றப்படுகின்றன என்பதையும் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன் என்று தலைமை நீதிபதியை பார்த்து கூறினார் துஷார் மேத்தா. மேலும் தற்போது மாநில அரசுகளின் குற்றச்சாட்டு என்பது ஆளுநர்கள் நீதிமன்றங்களைப் போல் செயல்பட்டு வருவதாக கூறுகிறார்கள். அதுதான் இப்போது பிரச்சனை என்கிறார்கள். ஆளுநர்கள் என்பவர்கள் அரசாங்க வழியில் வந்த ஊழியர்கள் அல்ல. அவர்கள் ஒரு சுயாதீன அரசியலமைப்பு பதவி வகிப்பவர்கள். அவர்கள் இல்லாமல் மாநிலத்தில் சட்டம் இயற்ற முடியாது. குறிப்பாக ஆளுநரின் ஒப்புதல் பெறாமல் ஒருபோதும் முதலமைச்சரால் எந்த ஒரு சட்டத்தையும் இயற்ற முடியாது என்பதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது. அதோடு ஆளுநர் என்பவர் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு முக்கிய பாலமாக இருக்கக்கூடியவர். அதோடு பல சமயங்களில் மத்திய அரசின் சிறப்பு பிரதிநிதியாகவும் அவர் செயல்படுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மத்திய அரசு மாநில அரசு இரண்டையும் கருத்தில் கொண்டுதான் அவர் முடிவுக்கு வருவார். மாநில அரசு கொடுக்கும் மசோதாக்களை மத்திய அரசின் சட்டத்திற்கு உடன்படாமல் இருந்தால் அதை அவர்கள் கண்டிப்பாக ஏற்க மாட்டார்கள்.
அதனால்தான் ஜனாதிபதியின் பார்வைக்கு அனுப்புகிறார்கள் என்று கூறிய துஷார் மேத்தா, இந்திய நாட்டில் பல மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்ட போது அதை தீர்த்து வைக்கக்கூடிய முக்கிய இடத்தில் ஆளுநர்கள் இருக்கிறார்கள். பல பிரச்சனைகளை நடுவராக இருந்து தீர்த்து வைத்து வருகிறார்கள். அதனால் ஆளுநர்களை மாநில அரசுகள் தனிப்பட்ட முறையில் அரசியல் அழுத்தம் கொடுத்து தங்கள் வழிக்கு இழுத்துவிட முடியாது. அதற்கு அவர்கள் ஒருபோதும் உடன்பட மாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்துவதையே தங்களது தலையாய கடமை என்கிற கோணத்தில் தான் செயல்படுவார்கள். அதனால் ஆளுநர்களின் பொறுப்பு எப்படிப்பட்டது, அவர்களுக்கு இந்திய அரசியல் சட்டம் எப்படிப்பட்ட அறிவுரைகளை வழங்கி இருக்கிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து தெரிந்து கொண்டுதான் இந்த நீதிமன்றம் இந்த மசோதா விவகாரத்தில் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை கேட்டுக்கொண்டார் துஷார் மேத்தா. அந்த வகையில் கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் நேற்று நடந்த வாதத்தின் போது பல முக்கிய கருத்துக்களை நீதிபதிகள் முன்பு எடுத்து வைத்து அவர்களை மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா யோசிக்க வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி, பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் வாக்காளர் திருத்தப் பணி. அடுத்து தமிழ்நாடு உள்பட 5 மாநிலங்கள். தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவால் மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி. பீகாரில் கடந்த ஜூலை மாதம் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை மேற்கொண்டது. அப்போது வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் குறித்து ஆய்வு நடத்தி வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்தார்கள். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து அவர்கள் வாக்களிப்பதை தடுக்கும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்த வாக்காளர் திருத்தப் பணிக்கு பிறகு 65 லட்சம் பேர் வாக்காளர்கள் பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டார்கள். இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார்கள். அதோடு ராகுல் காந்தி வாக்கு திருட்டு நடைபெறுவதாக பீகாரில் யாத்திரை கூட நடத்தினார். அதோடு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அதுபோன்ற வாக்கு திருத்தம் சட்டம் கொண்டு வரக்கூடாது என்று கூறி வந்தார். இந்த நேரத்தில் நேற்று இந்திய தேர்தல் ஆணையம் நடத்திய ஆலோசனையில் இந்தியா நாடு முழுவதுமே வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தப் பணிகளை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதன் முதல் கட்டமாக வருகிற அக்டோபர் மாதம் முதல் இந்த பணி தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, மேற்கு வங்காளம், புதுச்சேரி, அஸ்ஸாம் போன்ற 5 மாநிலங்களில் நடைபெறவுள்ளது. இந்த மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அதற்குள்ளாக இந்த பணிகளை செய்து முடித்துவிடவும் தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது. இப்படி ஒரு அறிவிப்பு வெளியானதை அடுத்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். குறிப்பாக சட்டவிரோத குடியேறிகள், விலாசம் மாறியவர்கள், இறந்து போனவர்களின் பெயர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருப்பதால் வீடு வீடாக சென்று அது குறித்து பரிசோதனை நடத்தி இந்த வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வரப்போகிறார்கள். அதனால் தமிழ்நாட்டிலும் சட்டவிரோத குடியேறிகள் மட்டுமின்றி போலி வாக்காளர்களையும் கண்டறிந்து களை எடுக்கப் போகிறார்கள். இதன் காரணமாகவே திமுக தரப்பு அதிர்ச்சியடைந்துள்ளார்கள். இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தடுத்து விடலாம் என்று பார்த்தாலும் அதற்கு அவர்கள் தடை போடவில்லை. மாறாக வாக்காளர் பட்டியலில் தங்களை இணைத்துக் கொள்ள ஆதார் அடையாள அட்டையை தேர்தல் ஆணையம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மட்டுமே உத்தரவிட்டார்கள். இந்த நிலையில்தான் இந்திய தேர்தல் ஆணையம் பீகாரை தொடர்ந்து அடுத்த கட்டமாக 5 மாநிலங்களில் இந்த பணியை மேற்கொள்ள தயாராக இருப்பது இண்டி கூட்டணி கட்சிகள் தரப்பில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கிய டாக்டர் ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாசுக்கும் அவரது மகனான அன்புமணிக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வந்தது. இதனால் தனது மூத்த மகள் ஸ்ரீகாந்திமதியை அன்புமணி இடத்துக்கு கொண்டு வந்தார் ராமதாஸ். என்றாலும் அன்புமணி இன்னொரு பக்கம் தனது ஆதரவாளர்களுடன் செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் இன்று மீடியாக்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் அன்புமணி எவரும் செய்திடாத மோசமான வேலையை செய்துவிட்டார். கட்சிக்கு கட்டுப்படாமல் தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறார். அதனால் அவரை பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குகிறேன். அதனால் இனிமேல் அன்புமணி வேண்டுமானால் தனி கட்சி தொடங்கிக் கொள்ளலாம். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நான் தொடங்கிய கட்சி. அதனால் இதில் இனிமேல் எவரும் உரிமை கொண்டாட முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் ராமதாஸ். இதனால் விரைவில் அன்புமணி அவருடைய புதிய கட்சியை அறிவிப்பார் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த குடும்ப சண்டை காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணிகளும் அன்புமணி பாஜக கூட்டணிகளும் இணைந்து தேர்தலை சந்திப்பார்கள் என்பது தெரிய வந்துள்ளது.